Welcome all of you to my video. In this video we are going to see chapter 4 geometry, exercise 4.3 second sum. There are two paths that one can choose to go from Sarah's house to James' house. One way is take C street and the other way requires to take B street and then A street. How much shorter is the direct path along C street? So பாருங்க ரெண்டு சரஸ் ஹவுஸ்லேருந்து கிளம்புறாங்க, ஸ்டார்ட் ஆகுது அந்த நடைபயணம் பார்ட்ஸு. அது எப்படின்னா சரக் ஹவுஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜேம்ஸ் ஹவுஸு போகணுன்னு சொல்லிடுது, இந்த ஹவுஸு போகணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று சரஸ் ஹவுஸ்லேருந்து இது சி பார்த்து, அது வந்து இந்த மாதிரி போகுது, ஹைப்பர்நியூஸ் பார்த்துல போகுது, ஸ்லாண்டிங் வேல. ஸோ அப்படி போகிற ரோட்டு போகலாம். இல்லைனா நீங்கள் கீழே பி பார்த்து போய் இங்கே விட்டு போகணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எதில் என்ன கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள், இங்கேருந்து இங்கே போகணும். சரஸ் ஹவுஸ்லாம் ஜேம்ஸ் ஹவுஸ் போகிறதுக்கு ரெண்டு பார்த்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு டிஸ்டன்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சரஸ் ஹவுஸ் ஏன்னு வச்சுக்கோங்க, தென் இதை வந்து பின்னு வச்சுக்கோங்க, இது சின்னு வச்சுக்கோங்க, ஏபிசி ட்ரையாங்கிள். ஸோ சி ஸ்ட்ரீட் வந்து இது, ஸோ சி ஸ்ட்ரீட் இதாக இதை சின்னே வச்சுக்கிறேன். ஸோ இதை சின்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஏ ஸ்ட்ரீட்டில் ஏலேருந்து உங்களுக்கு சிக்கு போகிறது சேட்ரா, இதுலேருந்து இந்த சி பார்த்து விளையாட்டு வர்றது, அதான் இதை சி பார்த்து இது விளையாட்டு வர்றது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஷார்ட்டாக இருக்குன்னு தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது சுற்றி வர்றது வேலை இதில் வந்து வரலாம், அதில் எது ஷார்ட்டர்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி வாரதோடி இப்படி வாரது எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், இதுக்கு ஐம் கோயிங் டு யூஸ் த பித்தாகரஸ் தியரம். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல 90 டிகிரி இருக்குது. ஸோ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, அது அப்படி இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இதோட டிஸ்டன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்மிங் த்ரோ ஏ அண்ட் பி ஸ்ட்ரீட், ஏ அண்ட் பி ஸ்ட்ரீட் விளையாட்டு வாரது வந்து 1.5 மைல்ஸ் எழுதுறாங்க. ஸோ ஒன்றுமா மைல்ஸு ப்ளஸ் 2 மைல்ஸ், தட் இஸ் 3.5 மைல்ஸ். மைல்ஸ் தான் வேறு கிலோமீட்டர் தான், கிலோமீட்டரில் வர மாதிரி ஒன்று தான். ஸோ மைல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ டு ஃபைண்ட் ஏசி ஆல்சோ இன் மைல்ஸு. ஸோ ஏசி வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த 90 டிகிரி தான், 90 டிகிரி சொன்னேன் ஆங்கிள் பி. ஸோ அது வந்து ஆப்போசிட் இது ஹைப்பர்நியூஸ் ஏசி. ஸோ ஏசி ஸ்கொயர் பித்தாகரஸ் தியரம் எழுதிக்கலாம், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏசி ஸ்கொயர் வில தெரியாது நம்மளுக்கு, பட் ஏபியோட வேல்யூ தெரியும். ஏபி வந்து உங்களுக்கு என்னன்னா 1.5 ப்ளஸ் திஸ் பிசி, வாட் யூ மீன் பிசி 2.2 மட்டும். ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1.5 the whole square. 1.5 into 1.5 is 2.25 வரும். 2.25 ப்ளஸ் 4 சொல்லிட்டு வரும். ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6.25 வரும். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் 6.25, அதாவது ஏசி இஸ் ஈக்குவல் டு 6.25 ரூட் எடுங்க. ஸோ 6.25 ரூட் எடுத்தீங்கன்னா 2.5ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 2.5 மைல்ஸ். ஸோ அப்போ த டிஸ்டன்ஸ் இல்லை எப்படி என்ன கமிங் த்ரோ சி ஸ்ட்ரீட் இஸ் 2.5 மைல்ஸ். சி ஸ்ட்ரீட்னா வேறு இதெல்லாம் நம்ம ஏசி தான், இஸ் 2.5 மைல்ஸ். ஸோ சி ஸ்ட்ரீட் இஸ் ஸ்டார்டர் அண்ட் த டிஸ்டன்ஸ், ஸோ இப்படி எழுதுனாங்க சி ஸ்ட்ரீட் இஸ் 1 mile shorter. ஸோ ஏன் 1 mile புரிஞ்சிருக்கும் பாருங்கள். சி ஸ்ட்ரீட் இஸ் 1 mile shorter than ஏ அண்ட் பி ஸ்ட்ரீட். ஸோ ஏ அண்ட் பி ஸ்ட்ரீட் விளையாட்டு வரது ஏ அண்ட் பி என்ற ரெண்டு ஸ்ட்ரீட் விளையாட்டு வரதுக்கு 1 mile குறைஞ்சது தான் என்னது ஸ்ட்ரீட் மைல். அதாவது எப்படி கண்டுபிடிச்சதுன்னா இந்த 2.5 என்பது உங்களுக்கு அந்த சி ஸ்ட்ரீட்டு, தென் இது என்னது உங்களுக்கு 3.5. ஸோ 3.5 தான் பெருசு. ஸோ அதுலேருந்து இது செப்பரேட் பண்ணி பாருங்கள் 1.5 பெருசு. ஸோ எது பெருசுன்னு பாருங்கள், இதில் எது பெருசு, இதுதான் பெருசு 3.5 மைல்ஸ். இந்த ஏபி எலியாட்டு வருது, சி எலியாட்டு வருது 2.5 தான் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் உள்ளது கண்டுபிடிச்சிடலாம், தட் இஸ் 1. ஸோ அதனால் என்ன சொல்லலாம், கமிங் த்ரோ ஸ்ட்ரீட் இஸ் 1 mile shorter than கமிங் த்ரோ ஏ அண்ட் பி ஸ்ட்ரீட் சொல்லி நீங்கள் சம பிடிச்சிக்கிறீங்க. ஸோ இது கமிங் த்ரோன்னு எழுதிங்க, சிடி கமிங் த்ரோ. ஸோ இதில் நீங்கள் கமிங் த்ரோ எழுதிங்க. ஸோ கமிங் த்ரோ சிடினா கமிங் த்ரோ தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கமிங் த்ரோ சி ஸ்ட்ரீட் இஸ் 1 mile shorter than கமிங் த்ரோ ஏ அண்ட் பி ஸ்ட்ரீட்னு சொல்லி இது சம நீங்கள் முடிச்சிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.